நான் இங்கே போகிறதுக்கு வந்தேன். மாவட்ட பொது வைத்தியசாலை இந்த கிளிநொச்சி பரந்தன் முருகண்டி ஓடுற பஸ்ஸுகள் இருக்குது. நான் இன்றைக்கு 29/73/19 ஏறி பரந்தன் அக்ரிகல்ச்சர் ஃபார்மில் இருந்து ஏறி சீட்ஸ் அண்ட் பிளான்டிங் செக்ஷனில் இருந்து ஏறி ஆஸ்பத்திரி ஏரியில் வந்துறங்கி இருக்கிறேன். இந்த பையன் நின்றுட்டு 80 ரூபா காசு எடுத்திருக்கார். நான் கேட்டது டிக்கெட். அப்போ இவர் டிக்கெட் கொடுக்கறது இல்லை. இது வரமப்பட்ட சனமன்ற கிளிநொச்சியில் இருக்கிற சனங்களை நான் நினைக்கிறேன் கூடுதலான காசுகள் வேண்டுகிறோம்னு தான் நினைக்கிறேன். ஒரு செக்ஷனுக்கு இப்போ 30 ரூபா, 2வது செக்ஷனுக்கு 39 40 ரூபா. அப்போ இப்படி அந்த ஒரு 2 3 4 செக்ஷன், அது எங்கே செக்ஷன் வருகுது இதுகளெல்லாம் தெரிகிறதுக்கு முதல் இவ என்ன செய்யலாம் என்றால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறத முக்கியமாக இவ செய்யணும். டிக்கெட் இஷ்யூ பண்ணாத எல்லா பஸ்ஸுகளுக்கும் போலீஸில் முறைப்பாடு செய்யணும், கமிஷனில் முறைப்பாடு செய்யணும். ஆகவே முருகண்டி பரந்தனுக்கு போகிற அனைத்து பஸ்ஸுகளும் டிக்கெட் வழங்கணும். அதை விட அதில் பொம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையும் போட்டு இறுக்கி, பொம்பளைகள் ஒரு 18 20 22 24 வயசு பிள்ளைகள், வயசு போன இது எல்லாம் ஆம்பளை எல்லாத்தையும் போட்டு இறுக்கி மூச்சு விடவே முடியாத மாதிரி தான் இந்த பஸ்ஸுகள் இருக்குது. அப்போ இந்த பஸ்ஸுகளின் தராதரங்களும் நாங்கள் கொஞ்சம் நல்ல தரமான பஸ்ஸுகள் அல்லது நல்ல கவனமாக இதுகள் எல்லாம் ட்ரெயின் பண்ணப்படணும், கண்டக்டர்ஸ் ட்ரெயின் பண்ணப்படணும். இதுகள் எல்லாத்தையும் இருக்கா. இப்போ வடமாகாண போக்குவரத்து இந்த இதுகளுக்கு பொறுப்பாக இருக்கிறார் பஸ் சம்பந்தப்பட்ட விமலேஸ்வரன் என்று நினைக்கிறேன். அவர் இதில் கவனம் எடுத்து இந்த விஷயங்களை செய்யணும் என்று எதிர்பார்க்கிறேன். பட் இது சம்பந்தமாக நான் முறைப்பாடு செய்கிறதுக்கும் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.